இன்றைக்கி ஜூலை 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கம். ஸோ இது எங்கே நிறுவியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து சட்டப்பேரவையில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி நூற்றாண்டு அரங்கம் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத. ஸோ அதன்படி அதுக்கான இதெல்லாம் வேலைகள் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ சிதம்பரம் கடலூரில் தான் இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய பெருமாள் தீண்டாமை அடையாளமாக இருந்த இரட்டை பானை முறையை எதிர்த்தவர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு தான் நம்ம பார்த்துருப்போம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஸோ அது தொடர்பான திட்டங்களை பற்றி நேற்று சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், அதாவது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இல்லைனா முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து 2021 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்திலையும் மக்கள் வந்து தங்களது குறைகளை சொல்கிற பட்சத்தில் 100 நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி அது வந்து கொஞ்ச நாள் நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்வரின் முகவரி அப்படிங்கிற ஒரு துறை 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் தான் பார்த்துருப்போம், 1100 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கூட மக்கள் வந்து தங்களது குறைகளை வந்து சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் தான் ஜூலை 15, 2025, அதாவது நேற்றைய தினத்தில் கடலூரில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நகராட்சியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை வந்து விண்ணப்பம் மூலமாக தெரிவிக்கலாம். அதுக்கு வந்து 45 நாட்களில் தீர்வு காணப்படும். ஸோ இந்த டேஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 45 நாட்களில் தீர்வு காணப்படும். இது வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம், அதுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கே வந்து உங்களோட குறைகளை எல்லாம் வாங்கிப்பாங்க, நீங்கள் லெட்டர் மூலமாக எழுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது SCO, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், இதோட வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா தியான்ஜின், சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜினில் தான் நடந்திருக்கு. ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங், சைனாவோட பெய்ஜிங்கில் இருக்குது. அண்ட் இது 2001 தான் இதை வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் கஜகஸ்தான், சீனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து இதில் இன்னும் சில மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்துருப்பாங்க, இந்தியா, ஈரான், பாகிஸ்தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து பெலாரஸ் 2024 வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த SCO அப்படிங்கிறதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாடுகள் எல்லாம் இருக்கு இல்லையா SCO கண்ட்ரிஸ். ஸோ எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு கூட்டமைப்பும் இருக்கும்போது ஸோ அவங்களோட பங்கு இவ்வளவு, இப்போ G7 கண்ட்ரீஸ்னால் அவங்க வந்து வேர்ல்டு GDPயில் இவ்வளோ பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க, இவ்வளோ ஷேர் இருக்குது, ஒரு 20%, 40% இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உலகத்தோட பொருளாதாரத்தில் இந்த SCOவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகளோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42% அளவுக்கு இருக்குது. அப்போ இவங்களோட எய்ம் என்னென்னா, இந்த கண்ட்ரீஸ் வந்து மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணிக்கணும். என்னென்ன விஷயத்தில் அப்படின்னா, ட்ரேட் ஆகட்டும், அதாவது வணிகம், ஒரு முதலீடு செய்கிற விஷயம், இல்லைனா ஒரு ஆற்றல் எனர்ஜி சார்ந்த விஷயம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து அண்ட் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் சப்போர்ட் பண்ணி ஒத்துழைச்சி செயல்படணும். அதுதான் இந்த SCO அமைப்போட நோக்கம். ஸோ இதோட 24th ஆனுவல் சம்மிட் அப்படிங்கிறது அஸ்தானா, கஜகஸ்தானோட கேபிட்டலான அஸ்தானாவில் நடந்திருக்கும் 2024. அண்ட் இந்த வருஷம் வந்து இனி ஆகஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் தான் நடக்க இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து SCO பற்றி ஓவராலான ஒரு விஷயம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த ISS அப்படிங்கிறது 1998 தான் இதை வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2011 கம்ப்ளீட்டாக இதோட ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். அண்டு 2000வது வருஷத்தில் வந்து ஒரு குழு வந்து இங்கே போயிருக்கும் ஃபஸ்ட் டைம். ஓகேவா? இப்போ எதுக்கு இந்த ISS பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தான் ஜூன் 15, ஓகேவா, ஜூன் 25 வந்து 3 வீரர்கள் 1 வீராங்கனை சேர்ந்து 4 பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போனாங்க. ஸோ இப்போ நேற்றைய தினத்தில் ஜூலை 15 வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஸோ எந்த விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பினாங்க அப்படின்னா டிராகன் கிரேஸ் அப்படிங்கிற விண்கலம் மூலம் தான் பூமிக்கு திரும்பி இருக்காங்க. ஸோ இவங்க போன திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு திட்டம். ஸோ இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து லீட் பண்ணாங்க.
ஸோ மொத்தமாக இவங்க 1.3 crore கிலோமீட்டர்ஸுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. பூமியை 310 தடவைக்கு மேலே சுற்றி வந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் இஸ்ரோவும் இதில் சில ஆய்வுகள் எல்லாம் மெயினாக பார்க்கணுன்னா சுபான்ஷு சுக்லா அவர்கள் நம்ம இந்தியாவோட வீரர் போயிருந்தார். அவர் ஒரு 7 ஆய்வுகள் அப்படிங்கிறத பண்ணியிருக்காரு. எது ரிலேட்டட் அப்படின்னா திசு மறு உருவாக்கம், விதை முளைப்பு, நீலப்பசும் பாசி வளர்ப்பு, கதிரியக்க விளைவு. இது கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மனித உடல் இயக்கம், மிதக்கும் நீர்க்குமிழி, நுண்ணீர்ப்பு விசை சார்ந்த எல்லா விஷயங்களையும் இவர் ஆய்வு பண்ணியிருக்கார். மொத்தம் 7 விஷயங்கள். அதே மாதிரி அங்கே கொண்டு போய் பச்சை பயிறு, வெந்தயத்தெல்லாம் அந்த விதைக்க வச்சு அதையும் பூமிக்கு கொண்டு வந்திருக்காரு. இங்கே வச்சு அவங்க அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இந்த காராமணி விதை இல்லையா, அதை அங்கே முளைக்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். ஜூன் 25 to ஜூலை 15, 2025 டோட்டலாக ஒரு 18 days அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்காங்க. ஓகேவா. அடுத்தது டாமின் கோபுரங்கள். டாமின் கோபுரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டாக டெல்லியில் இருக்கக்கூடிய திகார் சிறையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜெயிலெலாம் மொபைல் ஃபோன் சர்க்குலேஷன் இருக்குது. அங்கே எல்லாருமே ரொம்ப லிபரலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி கேள்வி பண்ணுறோம். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த டாமினன் கோபுரங்கள். இது சிக்னல் ஜாமர் மாதிரி தான், ஆனால் ஏஐ யூஸ் பண்ணது. ஓகேவா. இந்த டவரை கொண்டு போய் அவங்க அந்த சிறை இருக்கக்கூடிய வளாகத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் இதுக்கு அந்த சிக்னல் எல்லாம் ஜாம் ஆகும். அண்டு தமிழ்நாட்டில் புழல் சிறையில் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வர இருக்காங்க. அதுதான் இந்த டாமினன்ட் கோபுரம் அப்படிங்கிறது. இதில் ஹார்மோனியல் கால் பிளாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில். இந்த குழந்தைகளை தாக்குற 2 வகையான டயபெட்டிஸ், இந்த சர்க்கரை நோய், 2 நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லலாம். 2 வகையாக இருக்கும். ஒன்று டைப் 1, இன்னொன்று டைப் 2. டைப் 1 அப்படிங்கிறது இந்த IDDM, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இதுவே இன்னொரு டைப் NIDDM, அதாவது நான் டிபெண்டன்ட் இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டைப் 1 தான் குழந்தைகளை தாக்கக்கூடியது. சின்ன குழந்தைங்க, பிறந்த குழந்தைக்கு கூட இந்த வகை இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைஃப் லாங் இன்சுலின் இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், இன்ஜெக்ஷன். ஓகேவா. டைப் 2 அப்படிங்கிறது தான் பெரியவங்களை தாக்கக்கூடியது. இந்த டைப் 1ல் என்ன ஆகும் அப்படின்னா கணையத்தில் இன்சுலின் சுரக்கும் திசுகள் சேதமடைவதால் ஏற்படும் பாதிப்பு. இன்சுலின் அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. அது கரெக்டாக செக்ரிகேட் ஆகலை அப்படின்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அதை இது பண்ண வைக்கிறது தான் அதுக்காக தான் இன்சுலின் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா. அதுதான் இந்த விஷயம். அடுத்தது சுபான்ஷு சுக்லா. சுபான்ஷு சுக்லா பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா கேட்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இவர் பிறந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் லக்னோவில் அண்ட் 1985 பிறந்திருப்பார். 2006 போர் விமான பிரிவில் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பார். இவர் 2027 நம்ம இந்தியாவோட கனவு திட்டமான விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் அப்படிங்கிற ககன்யான் திட்டத்தில் ஒரு வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னும் 3 பேர் யாருன்னா பாலகிருஷ்ணன் நாயர், அங்கத் பிரதாப் அண்ட் அஜித் கிருஷ்ணன். ஓகேவா. இவங்க கூட சுபான்ஷு சுக்லாவும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவரை ஆக்சியம் 4 அந்த இதில் இப்போ விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டார். அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு. அண்ட் ககன்யான் திட்டத்துக்கு தான் நம்ம ரஷ்யாவில் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. டோட்டலாக ஒரு 18 days அப்படிங்கிறது ஸ்பேஸில் இருந்திருக்காரு. இது இல்லாமல் இந்த MK-30, சுகோய் MK-29, சுகோய் 30 இந்த மாதிரி எல்லா விமானங்களையும் இயக்கின ஒரு திறமைசாலி தான் இந்த சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர். இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து விண்வெளியில் நம்ம இந்தியா சார்பில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது எப்போ நிறுவுறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா 2035 நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு கனவு திட்டமாக இருக்குது. அடுத்தது மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள். எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது இந்த குவாரன் சைமரலி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது.
குவாரல்லி சைமன்ஸ், ஓகேவா, குவாரல்லி சைமன்ஸ். ஸோ இவங்க வந்து இந்த தரவரிசை வந்து வெளியிடுவாங்க, நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது தான். ஸோ இதில் வந்து மாணவர்கள் படிப்பதற்கு உகந்த நகரங்கள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் வேர்ல்டில் யார் இருக்கான்னா சியோல் வந்து சவுத் கொரியாவில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் டோக்கியோ ஜப்பான், தேர்ட் வந்து லண்டன் பிரிட்டன். ஸோ ஆக்சுவலாக லண்டன் தான் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு, இப்போ தேர்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து மும்பை 98வது பிளேஸ்லையும், டெல்லி 104வது பிளேஸ்லையும், சென்னை வந்து 128வது பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது பெக்தி என்க்லாம் திருவிழா. ஸோ இது வந்து மேகாலயாவில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஆக்சுவலாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் மோஸ்ட்லி இருக்கும், பட் அதிகமாக வந்து மேகாலயாவில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பெக்தி என்க்லாம் அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா, குச்சிகளை பயன்படுத்தி பிளேக் மற்றும் கொள்ளை நோயை விரட்டுதல் அப்படிங்கிறது தான். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்துட்டா மெயினாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குற ஒரு கொஷின் ஹார்ன்பில் திருவிழா. ஸோ ஹார்ன்பில் திருவிழா அப்படிங்கிறது நாகாலாந்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா. அடுத்தது உலக இளைஞர் தினம். ஸோ இந்த உலக இளைஞர் தினம் ஜூலை 15ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மற்றும் டிஜிட்டல் திறன் மூலம் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஓகேவா, எம்பவர்மெண்ட் டு யூத் த்ரூ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அண்ட் ஏஐ. அடுத்தது ஜாமதா. ஸோ இந்த ஜாமதா அப்படின்னா என்னென்னா, பின்னர் சந்திப்போம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இது வந்து ஒரு கூட்டு கடல்சார் பயிற்சி. எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில். எந்த 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து இதை நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்திய கடலோர காவல் படையும் ஜப்பானோட கடலோர காவல் படையும் சேர்ந்து தான் இந்த கூட்டு கடல்சார் பயிற்சியான ஜாமதா அப்படிங்கிறத சென்னையில் நடத்துகிறாங்க. அடுத்தது இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவின் 2வது மிக நீளமான கேபிள் பாலம். ஸோ சிவமோகா கர்நாடகாவில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா சிக்கந்தூர் பாலம். ஸோ நேற்று வந்து சிந்தூர் பாலம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் பார்த்துருப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த பாலத்துக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அது நினைவாக சிந்தூர் பாலம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு. இது வந்து சிக்கந்தூர் பாலம். இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 2.44 கிலோமீட்டர். அப்போ இது செகண்டுனா ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜ் எதுன்னு பார்த்தோன்னா சுதர்ஷன் சேது பாலம். இது குஜராத்தில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக 2.32 கிலோமீட்டர்ஸ்னு மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. பட் ஓவராலாக அந்த நடக்கிற பிளேஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 2.5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, அதனால் இதுதான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட். சிக்கந்தூர் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா அக்வாடெக் பார்க் அப்படிங்கிறது. இது எதற்காக அப்படின்னா மீன்பிடித்துறையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது எந்த ஸ்டேட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா அசாமில் பாஹிபரி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் கொண்டு வரப்பட்டிருக்குது அக்வாடெக் பார்க் ஃபஸ்ட்டாக இந்தியாவில். இந்தியாவில் முதல் முழுமையாக பெண்களால் இயக்கப்படும் டிஸ்பென்சரி மருந்தகம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலாஸ்பூரில் சத்தீஸ்கரில் யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கோல் இண்டியா லிமிடெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஹேம் பகதூர் மல்லா விருது 2080. ஸோ இது வந்து எந்த கண்ட்ரியோட விருது அப்படின்னு கேட்பாங்க. நேபாளத்தோட மதிப்புமிக்க தேசிய விருது. ஸோ இது யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே நேபாளத்தை சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியான கல்யாண் ஸ்ரேஸ்தா அப்படிங்கிறவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு விமன் டு லீட் ஆர்பிஎஃப். ஸோ ஆர்பிஎஃப்பை லீட் பண்ணுற ஃபஸ்ட்டு விமன் யார் அப்படின்னா சோனாலி மிஸ்ரா. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் வாட் அப்படின்னு படித்தா போதும். அடுத்தது ட்ரார் 1. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. யாரோடது அப்படின்னா இஸ்ரேல் வந்து விண்ணில் ஏவிருக்காங்க. அடுத்தது சைபார்க் பி. ஸோ இந்த சைபார்க் பி அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் பிரெயின் கண்ட்ரோல் டிவைஸ். உலகத்திலேயே ரொம்ப லைட்டான மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 74 மில்லிகிராம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா, சைபோர்க். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க அப்படின்னா சைனா தான். ஓகேவா. அடுத்தது இந்தியாவின் 87வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஹரிகிருஷ்ணா. ஸோ இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மெயினாக என்னென்னா, அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது செஸ்ஸோட தொடர்புடையது. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக கிராண்ட் மாஸ்டர் ஆனது யார் அப்படின்னா விஸ்வநாத் ஆனந்த் தான். ஸோ இந்த செஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி கிராண்ட் மாஸ்டர் பட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டங்களை ஒருவேளை ஆர்டர் பண்ண சொல்லி கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. ஃபஸ்ட்டு உயர்ந்த இதுனா கிராண்ட் மாஸ்டர் தான். செகண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். தேர்ட் வந்து ஃபிடே மாஸ்டர், எஃப்எம்னு சொல்லுவாங்க, இது ஐஎம்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேண்டிடேட் மாஸ்டர் சிஎம். ஓகேவா. அப்போது ஜிஎம், ஐஎம், எஃப்எம், சிஎம்.
GIFC அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. GIFC ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்டு ஸோ இவ்வளோதான் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.